ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று தேவனுடைய சமூகத்தில் உணர்வடைகிற நாளாய் நமக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். ஆண்டவர் நியாய தீர்ப்பை குறித்த ஒரு உண்மையை சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் வரும்? நாம் செய்யாது விட்டவைகள் நமக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. நான் காவலில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை என்பதாக நாம் செய்யாதிருந்தவைகளை குறித்து நமக்கு விரோதமாய் தீர்ப்புகள் வரும் என்கிறதை மத்தேயு 25:43 சொல்லுகிறது. நாம் செய்யாதவைகளின் அடிப்படையில் மட்டும் நமக்கு தீர்ப்பு வருகிறதில்லை, நாம் செய்தவைகளின் அடிப்படையிலும் நமக்கு தீர்ப்பு வருகிறது. அது எப்படி? நாம் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நியாய தீர்ப்பு இரண்டிற்கும் உண்டு. நாம் செய்தவைகளுக்கும் உண்டு, நாம் செய்யாது விட்டவைகளுக்கும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மற்றவர்களை ஆசீர்வதித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவர்களை சபித்தால் தேவன் நம்மை சபிப்பார். நாம் மற்றவர்களை நியாயம் தீர்த்தால் தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நேர்த்தியானவைகளை, நன்மையானவைகளை, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற, மற்றவர்களை மன்னிக்கிற, மற்றவர்களுடைய நன்மையானவைகளை எடுத்து பேசுகிற ஒரு நல்ல சிந்தை எங்களுடைய இருதயத்தில் பிறப்பதாக, மற்றவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிற இருதயம் எங்களிலே உருவாவதாக. நாங்கள் தீர்ப்பிடுகிறவர்களாய் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிக்கிறவர்களாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.